கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். நம்முடைய பழைய வாழ்க்கை புதியதாக மாறுகிறது. கலாத்தியர் 6:15 வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கிறிஸ்து இயேசுவுக்குள் வந்த பிறகு விருத்த சேதனம் என்பது ஒன்றுமில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைப்பதின் மூலமாக நாம் அவருக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ரோமர் 6:6 வாசிக்கும்போது, நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய பழைய மனுஷன் பாவத்திற்கு மரிக்க வேண்டும், சாக வேண்டும். நாம் பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்போது நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். எபேசியர் 4:22 வாசிக்கிறோம், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். எசேக்கியேல் 11:19 வாசிக்கும்போது, நம்முடைய உள்ளத்தில் அவர் புதிய ஆவியை தந்திருக்கிறார். நாம் நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் பாவத்திற்கு மரித்து நாம் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்க வேண்டும். நம்முடைய பழைய மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது நாம் புது சிருஷ்டியாக இருக்கிறோம். ரோமர் 12:2 படி, நாம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு எது நன்மை, பிரியம், எது விருப்பம் என்று நாம் பகுத்தறியத்தக்கவர்களாக அவர் நம்மை மாற்றுகிறார். நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய மனம் புதிதாகிறது, நம்முடைய செயல்களும் புதிதாகிறது. பழைய சிந்தனை, தீய எண்ணங்கள் எல்லாம் மாறி நம்மை அவர் புதியதாய் மாற்றுகிறார். நாம் புது சிருஷ்டியாக இருக்க நம்முடைய உள்ளத்திலே அவர் புதிய ஆவியை தந்து கல்லான இருதயத்தை நம்மை விட்டு எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கொடுக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதே நம்மை புதிதாக மாற்றும். லூக்கா 5:36 வாசிக்கிறோம், ஒருவனும் புதிய வஸ்திரத்துண்டை பழைய வஸ்திரத்தோடே இணைக்க மாட்டான் என்று. புதிய வஸ்திரத்துண்டு பழைய வஸ்திரத்துக்கு ஒவ்வாது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பழைய வாழ்க்கையும் புதிய வாழ்க்கையும் ஒன்றாக இருக்க முடியாது. பிலிப்பியர் 3:9 பவுல் சொல்லும்போது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லுவதை விட கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்பட வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை நம்முடைய செயல்களிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 படி, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும்போது புது சிருஷ்டியாக இருக்கிறோம், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து எல்லாவற்றையும் அவர் புதிதாக்குகிறார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.